ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா போன எபிசோட்லேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் கைஸ். இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் ப்ளே பண்ணலாம். நம்ம இன்னும் கிரம்பி அட்வென்ச்சர்லேயே இன்னும் முடிக்காமல் இருக்கோம். அந்த மிஷின்லாம் நம்ம முடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மிஷின் ப்ளே பண்ண போகிறோம்னா இது முடிச்சாச்சு. சீப் இன் ரியல் இதுதான் கைஸ். இந்த மிஷின் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க என்னன்னு பார்த்துடலாம். Let's make sure the stranger is in for real scare with a surprise visit. ஒன்றும் புரியல. சரி வாங்க கட் ஸ்கேல்ல பார்த்துருவோம். இந்த கிளம்பு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா என்னமோ கிளீன் பண்ணிட்டு இருக்குது. ஆடா இருக்கா உனக்கு சிலந்தின பயமா? சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கிளம்போல்ட வந்து நம்ம ஒரு பெரிய சிலந்தியை மேக் பண்ணி அவனை பயமுறுத்த போறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு கட்டர் கைஸ். ஓமே கார் சூப்பர். இப்போ வந்து அச்சோ இவன் எங்கடா இங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இருக்கும் பையன் கொஞ்சம் விட்டு தான் நம்ம பார்க்க கேஸ் அவன் மட்டும் வந்துட்டு இருக்கான். தெரியல ஏதோ பக் ஏதாச்சும் தெரியல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷூக்கு பாலிஷ் பண்ண அந்த கருப்பு கலர் வருது. அது வந்து அந்த கட்டிங் பிளையர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இது மொத்தம் 3 எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை. இந்த கத்தாழை தான் அப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் நமக்கு வந்து இன்னொரு பொருள் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும், காய்ச்சல் மாதிரி. இந்த அங்கே பார்த்தீங்களா, இதுதான் எடுத்துருவோம். ஓகே இப்போ இந்த கிழட்டு பையன் வந்து வெளியே இருக்கான். அவன் சீக்கிரம் வரக்குள்ள நம்ம சீக்கிரம் செட் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த ப்ளூ தேவைப்படுது, அதை எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கத்தாழை வந்து இந்த இடத்துல செட் பண்ணணும். சிலந்தி மாதிரி செட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் கருப்பு ஷூ பாலிஷ் பண்ணி அடிச்சிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை வச்சு கட்டிடுவோம். ஆமாம் இங்கே இந்த மாஸ்க்கு இங்கே இருக்கா. இப்போ இந்த மாஸ்க் செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஒயரை கட்டி விட்டு அதுக்கப்புறம் க்ளூவை போட்டு ஒட்டிட வேண்டியதான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகலாம். கட் ஸ்கேன் என்னன்னு பார்க்கலாம். கரெக்ட் பையன் இன்னைக்கு சம்பவம் இருக்கு கைஸ். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மடி தொடச்சிட்டு இருக்கான். இன்னும் நம்ம பயப்படுறான். நம்ம கிரியேட் பண்ண சிலந்தி வந்துருச்சு. பார்த்து ஆடோ பாவி இதே உனக்கு சிலந்தி தான் இவ்வளோ பயமா மயக்கமே போட்டான் கைஸ். என்னாச்சு என்ன ஒளி வெளிச்சமெல்லாம் வருது கைஸ். செத்தே போயிட்டான். ஆடா பாவி சிலந்தை பார்த்து செத்து இது சொர்க்கத்துக்கே போயிட்டான் கைஸ். சரி ஓகே நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிதான் நடக்கணும். இதுதான் பயத்தையே செத்து போயிட்டான் மாதிரி. சரி ஓகே நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் என்னன்னு பார்த்துடலாம். அதே கிரம்பி அட்வென்ச்சர்ல அதே லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மிஷின் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன மிஷின் வருதுன்னா டிஜே மூடா டிஜே மூ. சரி ஓகே the stranger is in for an unbelievable என்னடா அது சர்ப்ரைஸ் வாங்கி ட்ரைஸ் போட் ஃபார் எ புல் ரைடிங். இந்த கிழட்டு பையன் புல் ரைடிங் போறானாமா. சரி என்னன்னு பாத்துருவோம். கட்ஸ்ல என்ன பார்த்தாலே ஒண்ணுக்கு போற நாய் நீ புல் மேல ரைடிங் போறியா? என்னமோ ஹார்ஸ் ரைடிங் போனாட்டு என்னமோ கேப் எல்லாம் போட்டு வந்திருக்கானே. என்னடா பண்ற கையில சுத்திக்கலாம். ஸ்கேரி டீச்சரா இருக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா புல்லாமா. சரி உட்காடுறானாமா. என்ன நடக்குது இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இருக்குது. என்ன புல்லு ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம இருக்குது. கேவி வேற கடத்திட்டு போறாங்க. சரி நம்ம வந்து இதை கண்டிப்பா ஃபன் பண்ணி ஆகணும். ஏன்னா கிளம்பிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பயங்கர ஃபன் பண்ணணும். சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த புல் ரைடிங் வந்து கைஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை. அது மேல ஏறி அந்த கிழமை பில்டப் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு தெரியல, நீங்க பார்த்தா தெரியுது அது ஒரு பொம்மை. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் டவல் வேணும். நீங்க இருக்கு பார்த்தீங்களா இன்னொன்று. ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிங் மிஷின் ஒன்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் பிளேயர். என்னடா இந்த சைடு கேட் இல்லையா. இந்த ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சரோட ஹவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஹவுஸ் தான். நம்ம கேரி டீச்சர் வீட்டில் விளையாண்டு பாத்தீங்களா அந்த அளவுக்கு கூட இல்ல. அவ ஹவுஸ் ரொம்ப பெருசு, ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா இவன் ஹவுஸ் ரொம்ப சின்னதுங்காட்டி சீக்கிரமா வந்து கேட்ச் பண்ணிடுவான். அதுவும் இல்லாம துரத்த ஆரம்பிச்சானா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் துவச்சிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வந்து இந்த கேம்ல வந்து அவனை அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கிழவனை. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க அந்த கட்டிங் மிஷின் அங்கே இருக்கு. ஓகே எடுத்துக்கலாம். அவ்வளோ அந்த கட்டிங் பிளேயர் இருக்கு, அதை எடுத்துக்குவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டம்மி புல்லு பாத்தீங்கன்னா அங்கதான் போறோம். ஏன்னா இந்த கிழவோட அந்த டம்மி புல் வச்சுதான் சீனை போட்டு வந்திருக்கான். அதை நம்ம வந்து நெஜ புல் நினைச்சிட்டு இருந்தோம். என்னடா இடையில வந்து ஆடர் ஆகிட்டு இருக்கான் இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டம்மி புல்லை வந்து தூக்கி போட்டு நம்ம ஒரிஜினல் புல்லை கொண்டு தான் நிறுத்தணும். அதுதான் நம்மளோட மிஷினே இன்னைக்கு. இப்போ நீங்க வந்து நாய் வந்து சாகணும். ஓகே இங்காத்தீங்களா பொம்மை வச்சு பில்டப் பண்ணிட்டு இருக்கான். இதை முதல்ல கட் பண்ணி அந்த பொம்மையை இப்போ கீழே கட் பண்ணிட்டு இந்த ஒயரை எப்படி கட்டிங் பண்ணிருப்போம். ஓகே
அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டவலை கொண்டு வந்து அங்கே ஒரிஜினல் ஒரு புல் இருக்கும், அந்த புல்லை முதல்ல வெளியே வரக்கணும் கைஸ். டேய் என்னோட ஆட் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் புல் அங்கே தான் இருக்கு, முதல்ல அதில் வெளியே வரக்கணும். இந்த ரெட் கலர் டவல் காத்துனா வேகமாக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே வரமோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ கோவம் வந்துச்சு புல்லு, உங்களோட கதையை அடுப்பு தூக்கிட்டு வந்துருச்சு. ஓகே நம்ம அடுப்பு தூக்கிட்டு போய் எஸ்கேப் ஆயிடலாம். எங்கே அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஓ மை காட் கைஸ், இது வந்து சின்ன குழந்தைனால இது பண்ணாத இந்த புல்லு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவலை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புல்லை செட் பண்ணி வந்துடுவோம். ஓகே அதுக்கப்புறம் கட் ஸ்கின் ஸ்டார்ட் ஆகும், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயே கட் ஸ்கின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேஸ். ஓகே பார்த்தீங்கன்னா புல் கோவம் ஆயிடுச்சு, அந்த புல்லை பார்த்துட்டு அதோட டம்மி புல்லு. இப்போ என்ன பண்ணுதுன்னா நேராக வேகமாக ஓடி போய் என்னடா புல்லே தூக்கி போட்டுருச்சு நாங்கள் ஐயால. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. இன்னும் அது நின்றுச்சு. ஓகே கிளட்டு பையன் புல்லோட பேக்லேயே அடிச்சுட்டான், போடு. அவ்வளோதான், நீ கிளவனுக்கு சங்கு தான் கைஸ். என்னடா மேலே உட்காந்துட்டான். ஏய் கைஸ் புல்ல கிளவியும் தூக்கிட்டு போகுது. ஓ மை காட், எதிர்பார்க்கவே இல்லை. வாட் எ ஃபன் கைஸ். ஓகே பார்த்தீங்கன்னா அதோட 2B கண்டினியூ போட்டானுங்க. சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் மிஷினை என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பயங்கர ஃபன் நானு. சரி ஓகே அடுத்து கிழவனோட அடுத்த மிஷினை பார்த்துருவோம். அதே கிரிம்பி அட்வென்ச்சர் லெவலில் அடுத்த நெக்ஸ்ட் என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, என்ன மிஷின் என்னடா அது, என்னது யூனிஸ்டாப்பா, அன்ஸ்டாப்பபிள் பிராங்க், என்னது அன்ஸ்டாப்பபிள் பிராங்க். ஓகே கைஸ், so the stranger escaping the bull hostage extra let's make you the bull teachers him lessons will never forget. கைஸ் அந்த கிழட்டு பையன் நம்ம புல்லை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பான் போல தெரியுது. எனக்கு கட் ஸ்கேனில் பார்த்துடலாம். ஆடா பாவி, புல்லை வந்து என்ன பண்ணிட்டான்னா லாக் பண்ணிட்டான் கைஸ். புல்லை லாக் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப சித்திரப்படுத்தினா சாப்பாடு கொடுக்காம. இவனை வந்து நம்ம என்ன பண்ணணுமே, இவனை எது பண்ணாம விடக்கூடாது கைஸ். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புல்லுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அவன் சாப்பாடே போடாமல் வச்சிருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னடா அது என்ன வைக்கிறான் போது ரிமோட். ஓகே கைஸ் ரிமோட் கண்ட்ரோலா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா சோறே போடாமல் அதோட பவரே கம்மியாக இருக்குது. அப்படி சோறுனா சோறுல கைஸ் பில்லே போடாமல் வச்சுருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லுக்கு பவர் வர மாதிரி அதோட தீவனத்தில் வந்து நம்ம சில டேப்லெட்ஸ் எல்லாம் கலக்கணும். அதை கலந்துடலாம் இருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேயர் தேவைப்படும் இங்கே இருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போகிறோம்னா அவன் மேலே வந்து ஒரு ரூமில் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கான். அந்த ரிமோட்டை போய் முதல்ல நம்ம எடுக்கணும். ஐயோ மேலே போக முடியே. ஓகே அதுக்கு முன்னாடி டேப்லெட்டுக்கு எடுத்துக்குவோம். இதுதான் கேஸ் அந்த புல்லுக்கு வந்து பவர் கொடுக்குற டேப்லெட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ரூமில் தான் வச்சிருக்கான் அந்த ரிமோட்டை. முதல்ல இப்போ அந்த ரிமோட்டை கண்டுபிடிக்கணும். ஆனால் பைத்தியக்காரப்ப இல்லை, இங்கே பார்த்தீங்களா மாட்டோட தீவனம் இங்கே தான் இருக்குது. ஓகே அந்த புல்லோட தீவனத்தில் டேப்லெட்டை கலந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல அந்த ரிமோட் கண்ட்ரோலில் போய் அவன் அந்த பேட்டரியை கட் பண்ணிட்டு வரணும். எங்கே இருக்கான், இங்கே தான் இருக்கானா கேஸ். அவன் எங்கே இருக்கானே தெரியல. வீடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்கே தான் இங்கே இருக்கான், எங்கே இருக்கான் இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க கைஸ் வெளியே பைத்தியக்காரன். இங்கே தான் இருக்கான். ஐயோ பார்த்துட்டான். இப்போ எங்கே ஓரம் தெரியல, இப்படி ஜம்ப் பண்ணிடலாமா? இது வேற ஐயோ பிடிச்சிருக்கூடாது அப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு சின்ன வீடாக போங்க சரி, எங்கெங்கே போனால் கரெக்டாக வந்து பிடிச்சிட்றான். மேலே தான் நிற்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தான் ரூம் இருக்குது, அந்த ரூம் தான் போகணும். இப்போ இவனே மேலே இருக்கான். இவன் எப்போ கீழே வந்து நம்ம எப்போ மேலே போகிறது? டேய் கிளட்டு பயலே எங்கடா போயிட்டு இருக்கு? இந்த சைடு பார்த்தா இங்கே இந்த சைடு வந்துட்டு இருக்கான். ஒருவேளை இந்த சைடு தேடி வருவானோ? எனக்கு பார்க்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். ஆமாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புக்கு தான் இறங்கணும் பார்க்கலாம் இருங்க. ஆமாம் கைஸ் இங்கே தான், ஆமாம் அங்கே தான் இறங்கலாம். அவன் கீழே வந்து நம்ம மேலே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. இதில் தான் ஏதோ ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த ரிமோட் கண்ட்ரோல். எந்த ரூம் இல்லை, இங்கே இந்த ரூமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. இந்த ரூமா? ஓகே ஆமாம் கைஸ் இந்த ரூம் தான். இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு கழட்டி அந்த பேட்டரி வந்து கட் பண்ணி விட்டுருவோம். ஓகே அவ்வளோதான், கட் பண்ணி வச்சு அந்த ஒயர் கட் பண்ணி வச்சு. பேட்டரியே ஒயரா? ஓகே கைஸ் ஒயர் தான் நினைக்கிறேன். ஓகே பேட்டரின்னு நினைக்கிறேன். இல்லை தான் கட் பண்ணி வச்சு. இதை மறுபடியும் இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மறுபடியும் ஸ்க்ரூ டிரைவர் வேணும். இங்கெல்லாம் ஸ்க்ரூ டிரைவர் இல்லையா? ஓகே இங்கே இருக்கா ஸ்க்ரூ டிரைவர். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். கட் ஸ்கேன் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறான். என்ன மேலே போயிடுச்சு. ஓகே அதுக்கு தீனி வைக்கிறான். ஓகே நம்ம போட்ட டேப்லெட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். புல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு
அட்டாக் பண்ண போகுது கைஸ். பயந்து ஓடுறான். அவ்வளவுதான், அடிச்சு பறக்க விட்டுருச்சு. என்னடா கராத்தாவெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. மைக்கார் அவ்வளவுதான் கைஸ், நாக் அவுட் பண்ணிடுச்சு கைஸ். ஓ அவனுக்கு சமாதி கட்டியாச்சு போல தெரியுது. வாவ் சூப்பர், இது அதை விட பயங்கரமான ஃபன். சரி ஓகே, நம்ம அடுத்த மிஷினை பார்ப்போம். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2 சீன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தான் வந்திருக்கோம். டிப்ஸிஸ் டேங்கோ அதுதான் நம்ம ப்ளே பண்ணுறோம் அந்த மிஷினை. திஸ் டைம் குரம்பே ப்ரொபோசல்ன்றது ரிஜெக்ஷன். என்ன ரிஜெக்ஷனுங்கிறாங்க ஒன்றுமே புரியல. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான் அந்த கிழட்டு பையன். பாட்டை தூக்கி ஆடிட்டு இருக்கான். என்ன ஆச்சு, ஒரே ஹாப்பியாக இருக்கான். கைஸ் இவன் என்னமோ பார்ட்டி கொண்டு போக தெரியுது. அது பார்த்தீங்கன்னா கிளவி வருவா தெரியுது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வந்து நம்ம சாவடிக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்ட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாட்டில் வந்து ஒரு இதை கலக்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே வர மாட்டேங்குது பேர். எனக்கு ஒன்று நான் ஒரு டேரக்டாக லைவ்லேயே காட்டிடுறேன். அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழட்டு பையன் வந்து ஜிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வேறு நாய் அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து ஸ்பூன் எடுத்துக்குவோம். இது வந்து எதுக்குன்னா கைஸ் இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே அதை அப்படியே எனக்கு கண்டுபிடிச்சிருவோம் மேலே போட்டால். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணணும்ல, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே இருக்குமே. ஆமாம் இதுதான் அவன் பெட்ரூம். இது இல்லை கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வேற ரூம் மாட்ட இருக்குது. பெட்ரூம் இங்கே தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இதைத்தான் வந்து நம்ம இதில் கலக்க போகிறோம். இது பேர் என்னன்னு தெரியல கைஸ், என்னமோ கிளாஸ் லாபி என்னமோ சொல்லுது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம இதை கொட்டிடலாம். அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து கிளவி வரும்னு நினைக்கிறேன். கிளவி வந்தோடனே ரெண்டு பேருக்கு பாட்டி கொண்டு வருவாங்க. யாருக்கு ஸ்கின் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னடா தப்பிச்சு வரக்கு ஒரு இடம் கூட இல்லையா. இவன் வீட்டு தாங்க ஸ்கேரி டீச்சரோட ரொம்ப மோசமான ஹவுஸ் வருது. இதில் வேற ஆட் வேற வருது. சரி ஓகே, கட்சிகள் பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னா. கிளவி வந்துட்டா. கிளவி எடுத்துனே அடிச்சிட்டா. என்னாச்சு கிளவிக்கு, என்னமோ கிளவி கண்ணு அங்கேயும் போயிட்டு இருக்குது. நாக்கு வெளியே தொங்க போட்டான். என்ன ஆக போகுது தெரியலையே. டான்ஸ். ஓ மை காட் கைஸ், கிளவி ஃபுல் எனர்ஜி ஆயிட்டான். கேரி டீச்சரை போட்டு பொழந்துட்டான். ஓகே செம்ம ஃபன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எபிசோட் கண்டினியூ பண்ணலாம். மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you.